குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் டு ரேவதி கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். எல்லாத்தையும் நான் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாவை அதையும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் நாட்டு தக்காளிங்க. நாட்டு தக்காளி ஒரு 15 நாட்டு தக்காளியை சின்ன தக்காளி தான், அந்த நாட்டு தக்காளியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சோண்டு சுகர், கார்டியோ அட்வான்ஸ்ட் ஆயில். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? வெல்கம் ஆல் ஆஃப் யூ. இப்போ தக்காளி தொக்கு ரெடியாக போகுது. அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஒரு 50 ml கார்டியோ அட்வான்ஸ்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு எண்ணெய் காயறதுக்காக வெயிட் பண்ணுறேன். எஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 2-3 பட்டை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுருவோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் சேம் டயத்தில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டோமா? பச்சை மிளகா நிறைய பழுத்த பச்சை மிளகாவை கிடச்சிது. அது கட் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. சட்டியில் போட்டோன்னா ரொம்ப பிரைட் கலர், ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன், ஆரஞ்சு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுடுவோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு சால்ட்டு எல்லாம் போட்டாச்சு. இது பாருங்கள், நல்லா ஒரு முக்கால்வாசி ஃப்ரை ஆன மாதிரி தெரியுது. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். தக்காளியோட கலரை பார்த்தீங்களா? அவ்வளோ ஜூஸ் வருங்க இந்த நாட்டு தக்காளியில். உடம்புக்கும் நல்லது. நிறைய சீட்ஸ் இருக்கும் பாருங்கள் அதில். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் சொன்னேன்ல மஞ்சத்தூள் போட்டு ஆகணுங்க இதுக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா அழகான கலரை கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. தண்ணியே சேர்க்க வேண்டாங்க இதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த எண்ணெயிலே அது நல்ல எண்ணெயிலையும் இந்த தக்காளியில் உள்ள ஜூஸ்லேயுமே நல்லா அது வதங்கிடும். இப்போ கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துங்க. டேஸ்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் இந்த சுகர். சரிங்களா? அதுதான். அதுக்கு மேலே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லை, அதை போட்டுட வேண்டியதான். போட்டுட்டு முன்னாடி இந்த வெங்காயம் வேகும்போது கொஞ்சமாக தான் சால்ட்டு போட்டோம். இப்போ மொத்த இதுக்கும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டேங்க. சால்ட்டு போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. இது ஒரு சென்னில் வச்சுட்டு ஒரு 5 minutes துளியோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளிலாம் இப்போ கழுவணும்ல, தக்காளி போட்ட பாத்திரத்தில் அந்த ஜூஸை வேஸ்ட் பண்ண வேணும்னு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா? தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 5 to 10 minutes தான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் வேகத்துக்காக. இப்போ பாருங்களேன், அவ்வளோ அழகான ஒரு தக்காளி தொக்கு
ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, கலரே எவ்வளோ அழகாக இருக்க. செம்ம டேஸ்ட்டுங்க. வா, ஃபேண்டாஸ்டிக். இது வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு பிரட்டி சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா அற்புதமான ஒரு சைட் டிஷ் மாதிரி கூட வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.